பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட திருநாவுக்கரசு மேல்முறையீடு செய்திருக்கிறார். தண்டனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருநாவுக்கரசு மேல்முறையீட்டு மனு அளித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். கடந்த 2019ஆம் ஆண்டு பெண்கள் மற்றும் மாணவிகளை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து ஆபாச படம் எடுத்து துன்புறுத்திய சம்பவம் பொள்ளாச்சியில் நிகழ்ந்தது. இந்த சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த சென்னை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கில் சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பாபு, எரன்பால், அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை அனுபவிக்கும் வகையில் தீர்ப்பளித்தது. கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை எதிர்த்து இரண்டாவது எதிரியாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த திருநாவுக்கரசு என்பவர் மட்டும் சென்னை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிறார். மேல்முறையீடு செய்வதற்கான கால வரம்பை தாண்டி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் காலதாமதத்தை ஏற்றுக்கொள்ள கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த காலதாமதத்தை ஏற்றுக்கொள்ள கோரிய மனுவை விசாரித்த நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் எம் ஜோதிராமன் அமர்வு தாமதத்தை ஏற்று உத்தரவிட்டது. இதன் காரணமாக திருநாவுக்கரசின் மேல்முறையீட்டு மனு விரைவில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.